ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணிஷ் கிச்சன். மணிஷ் கிச்சனில் இன்றைக்கி காராமணி சுரைக்காய் வச்சு ஒரு கிரேவி எப்படி செய்யணும் பார்க்குறோம். நான் ஒரு 100 கிராம் காராமணியை 8 ஹவர்ஸ் தண்ணியில் ஊற வச்சு உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறேன். 2 விசில் விட்டு வேக வச்சுருக்கிறேன். ஒரு வானலை வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் விட்டு ஜீரகம் தாளிச்சிட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன். மஞ்சத்தூள், வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வதங்கணும். தக்காளியை போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள். வெங்காயம் வதங்கும் போது உப்பு போட்டாச்சு. காராமணிக்கு தேவையான உப்பு போட்டாச்சு. சுரைக்காய் 1/4 கிலோ அளவு சுரைக்காயை காராமணி வேக வச்சு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். அந்த சுரைக்காய் 100 கிராம் காராமணியை உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அந்த காராமணி ஒரு கைப்பிடி காராமணியை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். காராமணி போட்டு நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கணும். ஒரு கைப்பிடி அளவு காராமணி பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டாக ஊற்றணும். வேக வச்ச காராமணி பேஸ்ட்டை ஊற்றி நல்லா ஒரு 3 நிமிஷம் கொதிச்சா காராமணி சுரைக்காய் போட்டு நல்ல சூப்பரான ஒரு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சாதத்தில் போட்டு ஸ்பெஷல் சாப்பிட்டா சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.